பெண்களே உங்களுக்காக என்ற இந்த புத்தகம் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திலிருந்து சில துளிகள். சிறுமியரின் பூப்பெய்தும் வயதை கணிப்பது எப்படி? ஒரு குழந்தைக்கு முதல் பல் 6வது வயதில் விழுமையானால் அடுத்த 6வது வயதில், அதாவது அக்குழந்தையின் 12வது வயதில் அது பூப்பெய்த வேண்டும். அவ்வாறே 7வது வயதில் முதல் பல் விழும்போது அதன் 14வது வயதில் அது பூப்பெய்த வேண்டும். இதற்கு முன்பாக அல்லது தாமதமாக பூப்பெய்தினால் இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குவது என்ன என்பதை இப்போது இங்கே பார்க்கலாம். 6வது வயதில் முதல் பல் விழும் ஒரு பெண் அடுத்த 12வது வயதில் பூப்பெய்தினால் கர்ப்பப்பையில் சக்தி ஓட்டமானது சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. அதை போன்றே 7வது வயதில் முதல் பல் விழும் பெண்ணிற்கு 14வது வயதில் மாதப்போக்கு தொடங்கினால் அப்பெண்ணின் கர்ப்பப்பையும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுள் சக்தி ஓட்டமும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பால் பற்கள் விழுந்து முளைக்கும்போது பொதுவாக பால் பற்கள் வரிசையாகவும் சீராகவும் அமைய பெற்றிருக்கும். இந்த பற்கள் விழுந்து திரும்பவும் நிலையான பற்கள் முளைக்கும்போது அதே மாதிரியான வரிசையாகவும் சீராகவும் அமையுமானால் அக்குழந்தையின் கர்ப்பப்பை சினைப்பைகளின் வளர்ச்சியின் ஆரோக்கியத்தை பற்றி நாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் பால் பற்கள் விழுந்து முளைக்கும்போது நிலையான பற்கள் இடம் மாறி கோணலாக முளைக்குமானால் கர்ப்பப்பை சினைப்பைகளிலும் கூட நிலையான சக்தி போதுமானதாக ஊடுருவவில்லை. கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு பலவீனம் ஆரம்பமாக போகிறது என்பதை மனதில் உடனடியாக பட வேண்டும். இவ்வாறு பால் பற்கள் விழும் வயதை கொண்டும் நிலையான பற்கள் பின்னர் வளரும் மாதிரியை கொண்டும் உங்கள் குழந்தைகளின் கர்ப்பப்பை சினைப்பைகளின் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கிய குறைபாட்டையும் மிக எளிதாக கணக்கிட முடியும். மேலும் இந்த அத்தியாயத்தில் பெண்கள் எப்போது திருமணத்திற்கு தயாராகின்றார்கள் என்பதையும், குழந்தையாக இருக்கும்போதே கர்ப்பப்பைகளும் சினைப்பைகளும் ஒழுங்காக வளர்ச்சி பெற்றிருக்கின்றனவா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது பற்றியும், கர்ப்பப்பைக்குள்ளிருந்து முதல் பல் விழும் வரை தாயின் சக்திதான் குழந்தையின் முதல் பருவத்தை பாதுகாக்கிறது என்பது பற்றியும் இன்னும் பல முக்கிய விஷயங்கள் அத்தியாயம் 1 கூறப்பட்டுள்ளது.